நேர்களே, தற்போது அதிமுகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான வைகை செல்வன் அவர்கள் இருக்கின்றார். சார் வணக்கம். தற்போது இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஒரு போர் மூளக்கூடிய ஒரு சூழலானது உருவாகி இருக்கின்றது. பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நம் மீது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்திய ராணுவமும் பல மடங்கு தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்களை குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த போர் பதட்டமான சூழல் எதை காட்டுது? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த சூழலை? வணக்கம். பகல்காமினுடைய தாக்குதல் தீவிரவாதத்தினுடைய கோரத்தன்மையை காட்டியது. பாகிஸ்தானுடைய கோழைத்தனமான இந்தியாவிலிருந்து பல்வேறு மாநிலங்களே வந்து சுற்றுலா பயணிகளை ஈது இறக்கமற்று கொண்டு குவித்ததை மானுட பற்றி நம்புகிறவர்கள், மனிதநேயத்தை நம்புகிறவர்கள் ஒரு காலம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எந்த நாடும் இதை ஆதரிக்கார், கடுமையாக எதிர்க்கும். சரி, அப்படி இருக்கின்ற தருவாயில் பாகிஸ்தான் அரசாங்கம் இந்த தீவிரவாதத்திற்கும் இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கும் எங்களுக்கும் குடியும் சம்பந்தம் இல்லை என்று ஒரு அறிக்கையாவது வெளியிட்டார்களா? லஷ்கர் தொய்பா அதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டது. சரி, அது எங்கிருந்து செயல்படுகிறார்கள்? பாகிஸ்தான் மண்ணில் இருந்து செயல்படுகிறார்கள். தீவிரவாதிகளுடைய போக்குகள் அதிகமாக இருந்து அதே தீவிரவாதத்தால் தானே இன்று பல்வேறு இன்னல்களுக்கு சிக்கல்களுக்கு ஆட்பட்டிருக்கிறது பாகிஸ்தான். அதாவது ஒரு ரவுடிகளை துணையாக வைத்துக் கொண்டு பல்வேறு சூழல்கள் உருவாகிற போது அந்த ரவுடியின் பிடியில் சம்பந்தப்பட்டவர்கள் அகப்பட்டு மாட்டிக்கொண்டு தவிப்பதை போலத்தான் இந்த தீவிரவாதிகளை ஆதரித்த பாகிஸ்தான் இப்ப தீவிரவாதிகளுடைய பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட போக்கை நாம் உலகிலே சொல்லி எறிய வேண்டும். படிப்படியாக, அதாவது 10 நாட்களாக யோசித்து படிப்படியாக திட்டமிட்டு தீவிரவாதியினுடைய முகாம்களில் மாத்திரம் தாக்குதல் நடத்தி பொதுமக்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாமல் அவர்கள் யார் ஒரு உயிர் கூட பறிபோகாமல் பார்த்து கொண்டது இந்தியா. அப்படி இருக்கின்ற தருவாயில் ஒரு சிவிலியன்கள் மீது, பொதுமக்களின் மீது இன்று தாக்குதல் தொடுத்திருப்பது பாகிஸ்தானின் கோழைத்தனமான ஒரு அரசியலை காட்டுகிறது, அருவருப்பத்தக்க செயலை காட்டுகிறது. அப்பாவி மக்கள் என்பவர்கள் இந்தியாவிலும் இருக்கிறார்கள், எந்த நாட்டிலும் இருக்கிறார்கள். ஆக போர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒன்றாக இருக்காது. அமைதிதான் ஒரு நாட்டினுடைய வளமான ஒரு வளர்ச்சியை காட்டும். உலக நாடுகளும் அப்படித்தான் விரும்புகின்றன. இப்படிப்பட்ட திருவாயில் வலுக்கட்டாயமாக ஒரு போரை திரித்திருக்கிறது பாகிஸ்தான் என்றே கருது தோன்றுகிறது. இது இன்னும் 2-3 நாட்கள் வேகம் கொடுக்கும் போல தெரிகிறது. இன்றிரவு கடுமையான தாக்குதல் இருக்கலாம் என்கிற சூழ்நிலை இந்த நடைபெறுகிற இந்த நிகழ்வை பார்க்கிற போது அப்படித்தான் ஒரு எண்ணம் நிகழ்கிறது. நிச்சயமா சார். இப்போ நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன மாதிரியே இன்று இரவு பலமான தாக்குதல்களும் நிறைய சேதாரங்களும் இருக்கும் போலத்தான் தெரிகிறது. காரணம், இந்தியாவை ஒட்டிய எல்லை பகுதிகளிலும் கூட ராஜஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட பல மாநிலங்களில் முழுமையாக அந்த மின் இணைப்பு என்பது துண்டிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாகிஸ்தான்லேயும் பல இடங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் வீடுகளில் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. சில பேர் வீடுகளில் இருக்க முடியாமல் வீதிகளில் உலா வந்துட்டு இருக்காங்க. வீட்டில் குழந்தை குட்டிகளோடு தூங்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது 2 நாடுகளுக்கும் என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சார்? 2 நாடுகளுடைய மக்களும் பெரிதளவு பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதாவது இந்தியா ஒரு எப்படித்தான் தாக்குதலை தொடுக்க வேண்டும், ஒரு தீவிரவாத முகாமோ அல்லது தீவிரவாதிகளையோ தாக்குதல் கொடுக்கிறார்கள். ஆனால் பாகிஸ்தான் ராணுவத்திற்கோ அல்லது பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கோ போர் நெறிமுறைகளின் மீது அக்கறை. எப்படியானாலும் தாக்குகிறார்கள், பொதுமக்களை தாக்குகிறார்கள், எல்லைப்புறங்களில் தாக்குதலை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்தியாவை அழித்தொழிக்க வேண்டும் என்கிற நோக்கம்தான் பாகிஸ்தானுக்கு இருக்கிறது. அது தீவிரவாதியினுடைய பிடியிலே பாகிஸ்தான் அரசாங்கம் இருக்கிறது. அங்கு பொருளாதார நிலை மந்தமடைந்து விட்டது, பொருளாதார நிலை கேள்விக்குறையாகிவிட்டது. இந்த போருக்கு பிறகு பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் திவாலாகிவிட்டது, இலங்கையிலே ஏற்பட்டது போல. அப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆகவே இவையெல்லாம் ராஜதந்திர நடவடிக்கைகளை அவர்கள் பணிந்து போக வேண்டும், தீவிரவாதிகளை அடியோடு அழிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. நிச்சயமா சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார். ராஜேஷ், இப்போ நம்ம
பேசக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, போர் பதற்றம் தணிய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கிய ஒரு பாயிண்டாக இருக்குது. இதனால் பாதிக்கப்படுறது பொதுமக்கள் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்குது. மற்ற நாடுகள் இப்போது உலக நாடுகளில் இந்த மாதிரி ஒரு போர் பதற்றம், முக்கியமாக இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் பதற்றம் உலக நாடுகளில் இது போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஏன்னா யுக்ரைனாக இருக்கட்டும், ரஷ்யா இருக்கட்டும், அந்த போர் அப்பவும் கூட இந்தியா வந்து போர் வேண்டாம், பேச்சுவார்த்தையில் சில விஷயங்களை பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இஸ்ரேல் தரப்பில் போர் எடுக்கும்போது கூட அதுக்கும் இந்தியா தரப்பில் அதான் சொல்லப்பட்டுச்சு. இப்போது உலகில் மிகப்பெரிய நாடுகளாக பார்க்கப்படக்கூடிய இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு போர் பதற்றமான ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இதை உலக நாடுகளுக்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை, என்ன மாதிரி மெசேஜ் கன்வே ஆகும், என்ன பார்வர்ட் டுவர்ட்ஸ் அஸ், என்ன திரும்பத்துக்கு வாய்ப்பு இருக்கு? நிச்சயமாக இப்போ நீங்கள் இந்த கேள்விக்கு வந்து பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வர்த்தக ரீதியாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் பொருளாதார நிபுணர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பதிலாக இருக்குது. என்ன மாதிரியான வர்த்தகம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இன்றைக்கி சைனாவாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, உலகின் பெரும்பான்மையான நாடுகள் தங்கள் நாட்டில் தயாரிக்கக்கூடிய பொருட்கள், அது ஆடையாக இருந்தாலும் காலணியாக இருந்தாலும், ஏன் போர்க்கருவிகளாக இருந்தாலும் கூட இந்திய சந்தையை நம்பி இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்தியாவில் மக்கள் தொகை அதிகம்.